கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் ஏசாயா எழுதின தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 43ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடே இருப்பேன். ஆமென். இஸ்ரேல் ஜனங்கள் தேவ சத்த திட்டத்தின்படி மோசேயின் வழி நடத்துதலின் கீழ்ப்படிந்து சிவந்த சமுத்திரத்தின் நடுவே தேவன் அமைத்து தந்த பாதையினோடாக கடந்து போன போது சமுத்திரத்தின் தண்ணீர்கள் அவர்கள் மீது புரளவில்லை. அதற்கு மாறாக சமுத்திரத்தின் தண்ணீர் அவர்களுக்கு இருபுறமும் பாதுகாப்பாக ஒரு மதிலாக நின்றது. அவர்கள் சிவந்த சமுத்திரத்தின் ஆழங்களின் வழியாக நடந்து சென்றபோது இரு பக்கங்களிலும் தண்ணீர் மதிலைப் போல உயர்ந்தோங்கி நிற்க கண்டனர். மதில் சுவர் போல் நின்ற சமுத்திரத்தின் அந்த வெள்ளத்தில் பெரிய பெரிய மீன்களும் திமிங்கலங்களும் ராட்சத மீன்களும் தங்களது வாயை திறந்து நின்று கொண்டிருந்திருக்கலாம் ஒருவேளை. ஆயினும் அவைகளால் இஸ்ரேல் ஜனங்களை பயப்படுத்தவோ சேதப்படுத்தவோ ஒன்றும் முடியவில்லை. ஆம், அதுபோல நாம் தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து நம்மை ஒப்புக் கொடுக்கும்போது கர்த்தர் நமக்கு துணை நின்று நம்மை பாதுகாக்கின்றார். இன்னும் அதிகமாக ஆவிக்குரிய ஜீவியத்தில் முன்னேறி செல்ல நாம் அவரது வசனத்துக்கு கீழ்ப்படிவதன் மூலம் உண்டாகிறது விசுவாசம். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை சமுத்திரத்தின் வழியாக கடந்து போக சொன்னபோது மோசேயின் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தாமதித்து கொண்டு இருந்தார். என்ன சம்பவத்திற்கும் எகிப்தின் பார்வோன் ராஜா இவர்களை திரும்ப எகிப்திற்கு அழைத்து கொண்டு போயிருந்திருப்பார். அந்த குறிப்பிட்ட நேரத்திற்குள், அதாவது பாதி சிவந்த சமுத்திரத்தை கடந்து போக தாமதித்திருந்தார். பின் தொடர்ந்து வந்த எகிப்தின் படைகளோடு கூட இவர்களும் கடலுக்குள் மூழ்கி மாண்டு போயிருந்திருப்பார்கள். கர்த்தர் மோசேயிடம் எகிப்தியர் மேலும் அவர்கள் குதிரை வீரர்கள் மீதும் ஜலம் மீண்டும் திரும்பும்படியாக உன் கையை நீட்டு என்றார். அப்படியே மோசே தன் கையை நீட்டினான். விடியற் காலத்தில் சமுத்திரம் பலமாய் ஒன்று சேர்ந்து விட்டது. எகிப்தின் படைகள் யாவும் தண்ணீருக்குள் மாண்டு போய்விட்டது. ஆம், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய தாமதிக்க வேண்டாம். விசுவாசமும் கீழ்ப்படிதலும் மிக மிக அவசியம். நாமும் பெரிய அழிவிலிருந்து காப்பாற்றப்படலாம். ஆசீர்வாதமும் அதன் பின்பு தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். ஆமென். God bless you.